இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்த தினம். கீழூரில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்திய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். சுதந்திர தின விழாவை ஒட்டி கலை விழா முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு முறைப்படி இந்தியாவோடு இணைந்த இந்த நாளை புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக இன்று கொண்டாடி வருகின்றது. அதன்படி கீழூர் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியேற்றினார். பிரிட்டிஷார் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா விடுதலை பெற்ற பின்பு 180 ஆண்டுகள் புதுச்சேரியை ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியை விட்டு பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேற வேண்டுமா என்ற அப்பொழுதிருந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி 1954 நவம்பரில் புதுச்சேரிக்கு விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம். 1954ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தாலும் இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது. அதன்பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசும் டி ஜூர் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதுவரை பிரெஞ்சுக்காரர்கள் வசமிருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் 4 இந்திய ஆளுகைக்கு உட்பட்ட தனி மாநிலமாக உருப்பெற்றது. அன்று முதல் புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது. ஆகவே ஆகஸ்ட் 16ஆம் தேதியை சட்டப்பூர்வமான பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு இன்று வரை கொண்டாடி வருகின்றது. இந்த நிலையில் இன்று சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை அரசு விடுமுறை நாளாக அறிவித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி கீழூர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தியாகிகளுக்கு நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தியாகிகளுக்கு இனிப்புகள் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் கலை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலை விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கலை விழா 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். இந்த கலை விழா புதுச்சேரியின் நகர மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளது. இதில் குஜராத், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று தங்களது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றனர். குறிப்பாக மேற்கு வங்காள மாநிலத்தின் புருலியா சவ் பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வண்ணமயமான உடைகள் மற்றும் பாரம்பரிய அசைவுகளுடன் கலைஞர்கள் நடனமாடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. இதேபோல உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜாலியா நடனம் ஜோடியாக ஆடப்படும் பாரம்பரிய நடனம் என்பதால் இந்த நிகழ்ச்சியும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கிடையே வரவேற்பை பெற்றது. பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளை புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த 3 நாள் கலை விழா புதுச்சேரி சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்கள் ராஜவேலு, குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோரும் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் தூய்மை பணி. கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்க 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. காரைக்காலில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் காரைக்காலை சேர்ந்த தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டதாக காரை அன்பு கரங்கள் அமைப்பின் தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டம் கடல் ஆமைகளின் இனப்பெருக்க காலமாகும். அந்த காலத்தில் ஆழ்கடலில் இருந்து கரைக்கு வரும் ஆமைகள் கடற்கரையில் முட்டையிட்டு மீண்டும் கடலுக்கு செல்கின்றன. அப்பொழுது கடற்கரையில் கிடக்கும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை உணவு என நினைத்து ஆமைகள் உட்கொள்வதால் அவை உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது. கடல் ஆமைகள் சுற்றுச்சூழலுக்கு உணவு சங்கிலிக்கும் முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் உணவு சங்கிலியில் உள்ள எந்த உயிரினத்திற்கும் மனிதர்களால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தூய்மை பணியில் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடல் வாழ் உயிரினங்கள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிரதமரை இழிவுபடுத்தும் வெளிநாட்டு பெண் தலைவரை அவமதித்தும் பேசிய ராகுல் காந்திக்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கடும் கண்டனம். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநாட்டு மேடையில் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வெளியுறவு கொள்கையை தவறாக பேசியதோடு ஒரு வெளிநாட்டு பெண் தலைவரை குறித்து மிகவும் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண்களை தாயாகவும் தெய்வமாகவும் மதித்து போற்றும் உன்னத பண்பாடு கொண்ட இந்திய திருநாட்டில் உலக அரங்கில் மதிக்கப்படும் இத்தாலி நாட்டின் மாண்புமிகு பெண் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அவர்களை பற்றி பொது மேடையில் நகைச்சுவை என்ற பெயரில் இவ்வளவு மலிவான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டது கண்டனத்துக்குரியது என்றார். நமது நாட்டின் பாரத பிரதமரின் உலக ராஜதந்திர முறைகளை மதிக்காமல் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ராகுல் காந்தி நடந்து கொண்டது அவரது தரம் தாழ்ந்த அரசியலையே காட்டுகிறது. பொது மேடைகளில் நாட்டின் பிரதமரை தவறாக பேசி பெண்களுக்கு சிறிது மரியாதை தராமல் வெளிநாட்டு பெண் பிரதமரை கிண்டல் செய்த ராகுல் காந்தி இந்தியாவின் உயரிய எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் நீடிப்பதற்கே தகுதியற்றவர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்ற முறையில் இந்திய பண்பாட்டை கொச்சைப்படுத்திய ராகுல் காந்தியின் இந்த தரக்குறைவான மற்றும் பொறுப்பற்ற செயலை மிகவும் கடுமையாக கண்டிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் பேசியது அருவருக்கத்தக்கது. ஜவஹருல்லா கடும் கண்டனம். நயினார் நாகேந்திரன் மீது தமிழக அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். காரைக்காலில் நடைபெற்ற இலவச இதய மருத்துவ முகாமில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பல்வேறு அரசியல் குறித்தும் மக்கள் பிரச்சினைகளை குறித்து கருத்து தெரிவித்தார். தமிழக முதல்வர் விஜய் குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தரக்குறைவாக விமர்சித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், குறிப்பாக முதல்வர் குடும்பத்தினரை குறித்து அவர் பேசிய கருத்துக்கள் அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதாகவும் ஜவஹருல்லா தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்காக கைது நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசு நயினார் நாகேந்திரன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், தமிழக காவல்துறை நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்தல் முடிந்து 3 மாதங்களுக்கு மேலாகியும் நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாது குறித்து ஜவஹருல்லா விமர்சனம் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் தமிழ்நாடு சிந்தனை கொண்டவர்கள் பல்வேறு இடங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாக தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றார். அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது உள்ளிட்ட ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துபவர்கள் நக்சல் சிந்தனைகள் கொண்டவர்கள் என பொதுவாக குறிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும், அண்மையில் கோவையில் மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வருத்தத்துக்குரியது என்றும் கூறிய அவர், தமிழக அரசு சட்டம் ஒழுங்கில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி நீர் விவகாரத்தில் பேசுவதற்கு இடமில்லை. தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிட தமிழக அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜவஹருல்லா தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர், வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள், வில்லியனூர் மற்றும் புதுச்சேரி அனைத்து மீனவர் குல மரபினர் சார்பிலான விழா குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தேற்றரவு அன்னை ஆலய 285வது ஆண்டு திருவிழா அலங்கார தேர்பவனி. அமைச்சர் GNS ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்பு. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இப்பழமை வாய்ந்த ஆலயம் ஆங்கிலேயர்களின் படையெடுப்பின் பொழுது சேதமடைந்ததை தொடர்ந்து பின்னர் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் கொண்ட இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இந்நிலையில் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285வது ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. மேலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் தூய தேற்றரவு அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியில் புதுச்சேரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு தேர்பவனியை புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட ஆயர் மேதகு பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ் தலைமையில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற தேர்பவனி மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு நின்று தேரை வரவேற்றனர். தேர்பவனில் நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் ஜெபங்களை வாசித்தபடி கலந்து கொண்டனர். தூய தேற்றரவு அன்னையை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். மேலும் கொடி இறக்கத்துடன் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285வது ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியதைத் தொடர்ந்து தினந்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை தேர் திருவிழாவும் வெள்ளிக்கிழமை வளையலணி விழாவும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்களான ராமையன் கவுண்டர், நாகராஜ கவுண்டர், வீரராகவன் கவுண்டர், ராஜேந்திர கவுண்டர், கணேச கவுண்டர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். நிகழ்ச்சி நிறைவில் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா 2 பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் அகிரா மியாவாக்கி அடர்வன காடு உருவாக்கம் திட்டம் தொடங்கப்பட்டது. கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் CSR நிதி உதவியுடன் அன்னப்பிரதக்ஷனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து செயல்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 300 வகையான பாரம்பரிய நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. புவி வெப்பமயமாதலை குறைத்தல், நகர்ப்புறங்களில் பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் அன்னப்பிரதக்ஷனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசு மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லாத இடங்களில் தொடர்ந்து அகிரா மியாவாக்கி காடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. நிகழ்ச்சியில் அன்னப்பிரதக்ஷனா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிறுவனர் பிரவீன்குமார் வரவேற்புரை வழங்கினார். கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் சுகாதார மற்றும் பாதுகாப்பு பிரிவின் துணை பொது மேலாளர் கோபிநாத் தலைமை தாங்கினார். காலாப்பேட் கேந்திர வித்யாலயா 2 பள்ளியின் முதல்வர் திருமதி A. பியூலா ஜாஸ்மின் மாணவர்களிடம் மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் காடுகள் பாதுகாப்பதின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெடின் கருவியல் பிரிவின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன், சிவில் துறையின் மேலாளர் இளங்கோ, மனிதவள பிரிவின் இணை அலுவலர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
நிகழ்ச்சியை முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பார்த்திபன், ஆசிரியர் கல்பனா மற்றும் சத்யா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இத்திட்டத்தில் கேந்திர வித்யாலயா 2 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பாரம்பரிய நாட்டு மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். ஞானக்கல்மேட்டில் ராகு கேது பிரதிஷ்டை விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூத காளி அம்பாள் ஆலயத்தில் ராகு கேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாக சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நாகர் பிரதிஷ்டை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் ஆலய வளாகத்தில் ஏகசாலை யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்டு ராகு கேது சிலைகளுக்கு பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராகு கேதுவிற்கு பால் அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் ஞானக்கல்மேடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகு கேது மற்றும் ஸ்ரீ பஞ்சபூத காளி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் ராகு கேது மற்றும் காலசர்ப தோஷ நிவர்த்திக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ராகு கேது சிலை பிரதிஷ்டை மற்றும் விழா ஏற்பாடுகளுக்கு உபயதாரர்களாக கோயம்புத்தூரை சேர்ந்த மாதவன் ஜோதிடர், வல்லம் ஏழுமலை புவனேஸ்வரி, அச்சிரம்பட்டு வினோத்குமார், நாதபிரியா உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக யாகசாலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேலு, சுதா மேற்கொண்டனர். ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்பாள் ஆலயத்தில் நடைபெற்ற ராகு கேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்சாத்தமங்கலம் திருமங்கலீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வளையலணி வைபவம், முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் மேல்சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சமேத ஸ்ரீ திருமங்கலீஸ்வரர் ஆலயத்தில் இன்று ஆடிப்புற வளையலணி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆலயத்தின் வரலாறு குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது ஆலய நிர்வாகி அரிதேவன், இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் மத்திய தொழில்துறை மற்றும் புதுவை தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை இணைந்து கடந்த 1984ஆம் ஆண்டு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் ஆலயத்தின் பழமையான வரலாறு தெரியவந்ததாகவும் தெரிவித்தார். ஆலயத்தின் வரலாற்றை ஆர்வமுடன் கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி அதன் தொன்மை குறித்து வியப்படைந்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் முதல்வருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆலய நிர்வாகி ஹரிதேவன் மற்றும் நிர்வாக குழு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட முதல்வர் ரங்கசாமி மற்றொரு நாள் மீண்டும் வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக தெரிவித்து சென்றார். மதராஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் அறக்கட்டளை சார்பில் 80வது சுதந்திர தின விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் அன்னை தெரேசா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதராஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளை சார்பில் 80வது சுதந்திர தின விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து எத்தியோன் ஆண்ட்ரோ கெமிஸ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு முதியோர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளாக புடவைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராமன், சக்திவேல், கீர்த்தீஸ்வரன், துளசிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மதராஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளை நிறுவனர் கீதா சந்துரு செய்திருந்தனர். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது வீட்டில் தேசிய கொடி ஏற்றினார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஏராளமான பொதுமக்கள் தங்களது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது வீட்டின் மாடியில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார். தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் பிரபாகரன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.
மேலும் தேசிய கொடி ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி கண்காணிப்பாளர் சுகுமாரன், இளநிலை பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள், LTC ஆறுமுகம், சின்னது, வரி தாண்டலர்கள், முருகவேல், நாகராஜன், ராஜேந்திரன், பழனி, கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள், அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்த தினம். கீழூரில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்திய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். சுதந்திர தின விழாவை ஒட்டி கலை விழா முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.